ஹாய் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் ஃபோன் கால் பேசுறதுக்காக நீங்கள் வந்து கூகுள் டயலரை பயன்படுத்துவீங்க. அதாவது கூகுள் ஆப்பான அந்த ஃபோன் அப்படின்ற அந்த ஆப்பை பயன்படுத்துவீங்க. அந்த ஆப்பை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து அவுட் கோயிங் அண்ட் இன்கமிங் கால்லாம் நீங்கள் வந்து பண்ணி பேசிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேஜ் வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி காலை அட்டெண்ட் பண்ற மாதிரியும், கட் பண்ற மாதிரியும் நம்ம வந்து செட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிங்கிள் டேப் பண்றதன் மூலமா நம்ம கால் அட்டெண்ட் பண்ற மாதிரியும், கட் பண்ற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 விதமா செட் பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம மாடிஃபை பண்றது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து கூகுள் டயலர் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோன் அப்படின்ற இந்த ஆப்பை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப்பை ஓபன் பண்ணிட்டு, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல 3 பார் லைன் இருக்கு பாருங்க. 3 பார் லைன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த பேஜ்ல செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு இருக்கு. செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் பேஜ் ஓபன் ஆயிடும். இப்போ இந்த செட்டிங்ஸ் பேஜ்ல வந்து பாருங்க, இன்கமிங் கால் ஜெஸ்டர் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இன்கமிங் கால் ஜெஸ்டர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து இன்கமிங் கால் ஜெஸ்டர் அப்படின்றத கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆயிடும். இன்கமிங் கால் ஜெஸ்டர் சொல்லிட்டு இப்போ இதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இன்கமிங் கால் ஜெஸ்டர் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஹரிசாண்டல் ஸ்வைப் சொல்லிட்டு இருக்கு. இப்போ டிஃபால்ட்டா உங்களுக்கு ஹரிசாண்டல் ஸ்வைப்ல தான் வந்து இருக்கும். இப்போ ஹரிசாண்டல் ஸ்வைப் அப்படின்னா இப்போ யாராவது உங்களுக்கு கால் பண்றான்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக வேற ஒரு ஃபோன்ல இருந்து இந்த ஃபோனுக்கு வந்து கால் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து கால் வந்து வந்துருச்சு. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ ஹரிசாண்டல் ஸ்வைப் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்வைப் பண்ணி காலை அட்டெண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் டிக்ளைன் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க. காலை அட்டெண்ட் பண்ற மாதிரியும் கேன்சல் பண்ற மாதிரி கட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்வைப் பண்ணி இழுத்து விட்டு நீங்க ஆன்சர் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கால் அட்டன் ஆயிடும். நீங்க வந்து பேசிக்கலாம். கட் பண்ணா லெஃப்ட் சைடில் இழுத்து விட்டீங்க அப்படின்னா டிக்ளைன் ஆயிடும். ஓகே, இது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டல் ஸ்வைப் அப்படின்றது, ஸ்வைப் பண்றதுக்காக. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க. ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டு மறுபடியும் இந்த பேஜுக்குள்ளே வந்துறேன். இன்கமிங் கால் ஜெஸ்டர் அப்படின்றது அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் கீழே வந்து பாருங்க சிங்கிள் டேப் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சிங்கிள் டேப் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து சிங்கிள் டேப் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிட்ட பிறகு நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்ட பிறகு நான் திரும்ப அதே போலவே நான் திரும்ப வந்து இந்த ஃபோனுக்கு வந்து கால் பண்றேன் வேற ஒரு ஃபோன்ல இருந்து. ஓகே, இப்போ நான் வந்து கால் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து பாருங்க கால் வந்து வந்துருச்சு. ஜஸ்ட் இப்போ நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ வந்து டிக்ளைன் ஆன்சர் அப்படின்றது இப்போ தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்வைப் பண்ணிக்கிற மாதிரி இல்ல. இப்போ சிங்கிளா இருக்கு. இப்போ நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணணும். இப்போ நீங்க டிக்ளைன் பண்ணணும், காலை கட் பண்ணணும் அப்படின்னா டிக்ளைனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கட் ஆயிடும். ஆன்சர் ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் ஆயிடும். இப்போ வந்து ஆன்சரை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாருங்க கால் வந்து அட்டன் ஆயிடுச்சு. இது போல நீங்க வந்து சிங்கிள் டேப்பை கூட வந்து நீங்க வச்சுக்கலாம். நீங்க வந்து சிங்கிள் கிளிக் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது சிங்கிள் டேப் பண்ணி நீங்க யூஸ் பண்ற மாதிரி கூட நீங்க செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் வந்து செட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.